தமிழக முதல்வரின் அரசியல் பிரிவு அலுவலராக ஜோதிடர் ரிக்கிநாதன் வெற்றிவேல் பண்டிட் நியமிக்கப்பட்டதை விமர்சித்த விசிக சட்டமன்ற உறுப்பினர் வன்னியரசு ஜோதிடர்களை இழிவுபடுத்தும் வகையில் பேசியதாக குற்றச்சாட்டு எழுந்துள்ளது. இதனை கண்டித்து கோவை மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் தென்னிந்திய ஜோதிடர்கள் நலச்சங்கம் சார்பில் 50க்கும் மேற்பட்டோர் புகார் மனு அளித்ததோடு அவர் தனது கருத்தை திரும்பப் பெற்று வருத்தம் தெரிவிக்க வேண்டும் என வலியுறுத்தியுள்ளனர். திரு வன்னியரசு அவர்கள் அனைத்து மக்களின் ஜோதி நம்பிக்கையை அவமதிக்கும் வகையில், இழிவுபடுத்தும் வகையிலும், ஜோதிடத்தை முற்றிலும் மூட நம்பிக்கைக்கு உண்டான விஷயம் என்றும் அறிவிலுக்கு அப்பாற்பட்டது என்றும் தற்குறைவாக பேசியதற்கு தென்னிந்திய ஜோதிட சங்கத்தின் சார்பாக உள்ள பல லட்சக்கணக்கான ஜோதிட குடும்பங்கள் இதனை மிகவும் வன்மையாக கண்டிக்கின்றனர். மேலும் அவர் பேசிய வார்த்தைகளை திரும்ப பெற வேண்டும் என்றும் அவர் வருத்தம் தெரிவிக்க வேண்டும் என்றும் இதன் மூலம் தெரிவித்துக் கொள்கிறோம். இது தொடர்பாக மாவட்ட ஆட்சியரிடம் மனுவானது வழங்கியுள்ளோம். ஈரோடு மாவட்டம் சத்தியமங்கலம் பேருந்து நிலையத்தின் பின்புறம் இருந்த 2 மதுக்கடைகள் மூடப்பட்ட நிலையில் அரசின் உத்தரவை மீறி மற்றொரு கடை இன்றும் செயல்பட்டு வருகிறது. தற்போது புதிய அரசு பொறுப்பேற்றுள்ள நிலையில் பெண்கள் மற்றும் சமூக ஆர்வலர்களின் பாதுகாப்பை கருதி பேருந்து நிலையத்தின் மிக அருகாமையில் உள்ள இந்த மதுக்கடையையும் உடனடியாக மூட வேண்டும் என்று அப்பகுதி மக்கள் கோரிக்கை வைத்துள்ளனர். திண்டுக்கல் மாவட்டம் வேடச்சந்தூர் தாலுகா ஐயலூரில் உள்ள புகழ்பெற்ற வண்டி கருப்பணசாமி கோயில் அறங்காவலர் ரங்கநாதன் உஷாராணி என்ற பெண்ணிடம் கோயில் வேலைக்காக ரூபாய் 4.25 லட்சம் வாங்கி ஏமாற்றியுள்ளதாக புகார் எழுந்துள்ளது. பணம் கொடுக்கும் வீடியோ சமூக வலைதளங்களில் வைரலாகி வரும் நிலையில் காவல்துறையினர் நடவடிக்கை எடுக்காமல் கட்ட பஞ்சாயத்து செய்வதாக பாதிக்கப்பட்ட பெண் வேதனை தெரிவித்துள்ளது பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. மனைவி அகிலூர் மணியாரம் இருக்கிறார். இவளுக்கு வண்டிகருப்பசாமி கோயிலில் அறங்காவலர் ரங்கநாதன் அவர்கள் இவர்களுக்கு சீட்டுகள் கொடுக்குற வேலை தரேன்னு சொல்லி எங்களிடம் 4,25,000 பணத்தை வாங்கிட்டு எங்களுக்கு மோசடி பண்ணிவிட்டு இந்த மாதிரி பணம் இன்றைக்கி வேலை வாங்கி தரேன்னு சொல்லிட்டு இன்றைக்கி பணம் தரேன், நாளைக்கு பணம் தரேன் அப்படின்னு சொல்லி வேலையை வேணாம். எத்தனை வருஷமாக? சுமார் 8 மாதமாக இந்த மாதிரி எங்களை அழக வச்சுட்டே இருக்காரு. எங்களால் மன உளைச்சல், இதனால் எங்களுக்கு மன உளைச்சலாகி நாங்கள் குடும்பத்தோடு மனநோய் ஊற்றி கொடுத்துக்கிற கண்டிஷனுக்கு நாங்கள் ஆளாகிட்டோம். இதை வடமர காவல் நிலையத்தில் போய் நாங்கள் புகார் கொடுத்தோம். அவங்களும் எதுவும் எடுத்துக்கல. அவங்க என்ன செய்கிறாங்கன்னா இந்த மாதிரி எங்களுக்கு பணத்தை வாங்கி தரேன்னு சொல்லிட்டு பணத்தையும் வாங்கி தராமல் மாதம் கட்ட பஞ்சாயத்து மாதிரி மாதம் வட்டியை மட்டும் வாங்கி தராங்க. மேற்படி நாங்கள் டிஜிபி ஆஃபீஸுக்கும் போனோம். அங்கே போய் மனு கொடுத்தோம். அங்கே எங்களுக்கு ஒரு நடவடிக்கை எடுக்கல. கள்ளக்குறிச்சி மாவட்டம் சங்கராபுரம் அருகே உள்ள கடவனூர் கிராமத்தை சேர்ந்த பொன்னுக்கண்ணு என்பவர் காட்டுப்பன்றிகளிடமிருந்து தனது கரும்பு பயிரை பாதுகாக்க அமைக்கப்பட்டிருந்த மின்வெளியில் எதிர்பாராத விதமாக சிக்கி உயிரிழந்துள்ளார். இச்சம்பவம் குறித்து வட பொன்பரப்பி போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணை நடத்தி வரும் நிலையில் விவசாயியின் மரணம் அப்பகுதியில் பெரும் சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது. குமரி மாவட்டம் மார்த்தாண்டம் பேருந்து நிலையம் மற்றும் அரசு பள்ளி அருகே இடையூறாக செயல்பட்டு வந்த மதுக்கடையை மூட வலியுறுத்தி வணிகர் சங்கம் மற்றும் பெண்கள் திரண்டு போராட்டத்தில் ஈடுபட்டனர். போராட்டத்தின் தீவிரத்தை அடுத்து கடை மேலாளர் கடையை நிரந்தரமாக மூடுவதாக எழுத்துப்பூர்வமாக உறுதியளித்ததை தொடர்ந்து பொதுமக்கள் போராட்டத்தை கைவிட்டனர். வேலூர் மாவட்டம் காட்பாடி வட்டம் விருதம்பட்டில் குடிமக்களுக்கான ஆதார் சேவைகளை எளிதாக்கும் நோக்கில் புதிய ஆதார் சேவை மையம் இன்று தொடங்கப்பட்டது. இந்த மையத்தை மாவட்ட ஆட்சித்தலைவர் சுப்புலட்சுமி ரிப்பன் வெட்டி திறந்து வைத்து அங்குள்ள தொழில்நுட்ப வசதிகளை ஆய்வு செய்ததுடன் ஆன்லைன் முன்பதிவு முறைகள் குறித்து அதிகாரிகளிடம் கேட்டறிந்தார். கிருஷ்ணகிரி மாவட்டம் ஒசூர் மத்திகிரி கூற்றோடு பகுதியில் உள்ள வங்கியில் அடகு வைத்த நகையை மீட்க சென்ற ஸ்ரீதர் என்பவரின் காரில் இருந்து ரூபாய் 7 லட்சத்தை மர்ம நபர்கள் திருடிச் சென்றுள்ளனர். பட்டப்பகலில் கார் கண்ணாடியை உடைத்து கொள்ளையடித்த நபர்களின் காட்சிகள் அங்கிருந்த சிசிடிவி கேமராவில் பதிவாகியுள்ள நிலையில் மத்திகிரி போலீசார் தீவிர விசாரணை நடத்தி வருகின்றனர். தருமபுரி மாவட்டம் மிட்டாரெட்டியள்ளி அருகே உள்ள கோம்பேரி கிராமத்தை சேர்ந்த கட்டிட மேஸ்திரி முனுசாமி குடும்ப தகராறு புகாரின் பேரில் விசாரணைக்கு அழைக்கப்பட்ட போது காவல் ஆய்வாளர் மலர்கொடி தன்னை தாக்கியதாக கூறி எலிமருந்து உட்கொண்டுள்ளார்.
தற்போது அவர் தீவிர சிகிச்சை பிரிவில் உள்ள நிலையில் அவர் மதுபோதையில் வந்ததால் திருப்பி அனுப்பப்பட்டாரை தவிர தாக்கப்படவில்லை என்று போலீசார் விளக்கம் அளித்துள்ளனர். அவங்க அப்பா நான் கேட்டேன், என் புள்ளியில எங்கிட்ட விட்டுறேன், நீ கொண்டு போய் கொடுத்துட்டுல, நானும் இதை தான் கேட்டேன். நானும் போய் கேஸ் கொடுக்குறேன், என் புள்ளியில விடணும் போது நான் ஒரு வார்த்தை பேசினேன், இல்லைன்னு தான் சொன்னேன். நான் லஞ்சம் வாங்கிட்டு அடிக்கிறீங்கன்னா வந்தோடனே படான்னு அடிக்கிறாங்க. எல்லாரும் அடிச்சுட்டு யாரு? அது ஒரு மேடங்கிறாங்க. எப்படி இருந்தாங்க அவங்க? கொஞ்சம் ஒல்லியாக கொஞ்சம் குண்டாக இருந்தாங்க. குண்டாக கொஞ்சம் தெரியும் எனக்கு அந்த மேடம். தம்பி பெருசுன்னு போய் நான் எல்லாம் பார்த்துக்கிறேன். அந்த மேடம் எனக்கு தெரியும். ஆனால் போயிட்டு நீ அப்படி இருக்கிறால என்னை ரிமாண்ட் பண்ணுங்கன்னா பண்ணணும் தானே இதுங்கண்ணா. என்னை ரிமாண்ட் பண்ணுறது தான் பண்ணிடுங்க. ஏன்னா அதுக்கு அவங்களுக்கு தான் டேஷன் தெரியும், அவங்ககிட்ட பணம் பழங்க எனக்கு போயிட்டு போகிறாங்க. எனக்கு யாரும் இல்லை, நான் ஒண்டியே தான் வரேன் அப்படின்னு சொன்னோடனே வந்தோடனே பட்டு அடிக்கிறாங்கண்ணா. அது ஏன்னா தருமபுரி பேருந்து நிலையம் மற்றும் மீன் மார்க்கெட் அருகே நீண்ட நாட்களாக இடையூறாக இருந்த 3 மதுக்கடைகளை மூட வேண்டும் என்று சட்டமன்ற உறுப்பினர் சௌமியா அன்புமணி சட்டசபையில் வலியுறுத்தினார். இதனைத் தொடர்ந்து 2 மணி நேரத்தில் அதிகாரிகள் அந்த 3 கடைகளையும் மூடி சீல் வைத்தனர். அரசின் இந்த வேகமான நடவடிக்கைக்கு பொதுமக்கள் நன்றி தெரிவித்துள்ளனர். தமிழக முதலமைச்சர் விஜய் அவர்களின் அறிவிப்பை தொடர்ந்து அரியலூர் பேருந்து நிலையம் மற்றும் ரயில்வே மேம்பாலம் அருகே இருந்த புகாருக்குள்ளான மதுக்கடைகள் இன்று மூடப்பட்டன. நீண்ட நாட்களாக பொதுமக்கள் வைத்த கோரிக்கையை முதலமைச்சர் நிறைவேற்றியுள்ளதால் அரியலூர் மாவட்ட மக்கள் மற்றும் சமூக ஆர்வலர்கள் மிகுந்த மகிழ்ச்சி அடைந்துள்ளனர். அரியலூர் மாவட்டம் ஜெயங்கொண்டம் சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட பல்வேறு பள்ளிகளில் 12ஆம் வகுப்பு பொதுத் தேர்வில் முதல் 3 இடங்களை பிடித்த மாணவிகளுக்கு தமிழக வெற்றிக் கழகம் சார்பில் பாராட்டு விழா நடத்தப்பட்டது. இதில் மாவட்ட பொருளாளர் மார்டின் மரிரோனி தலைமையில் நிர்வாகிகள் கலந்து கொண்டு மாணவிகளுக்கு சான்றிதழ் மற்றும் ஊக்க பரிசுகளை வழங்கினர். விழுப்புரம் மாவட்டம் மேல்மலையனூரில் உள்ள புகழ்பெற்ற அருள்மிகு அங்காளம்மன் திருக்கோவிலுக்கு தமிழக வெற்றிக் கழகத்தின் பொதுச் செயலாளர் புசி ஆனந்த் வருகை தந்து சாமி தரிசனம் செய்தார். 2026 தேர்தலில் வெற்றி பெற்று அமைச்சராக பொறுப்பேற்ற நிலையில் வேண்டுதலை நிறைவேற்ற அவர் வந்திருந்ததாக தொண்டர்கள் உற்சாகத்துடன் தெரிவித்தனர். தமிழக முதலமைச்சராக பொறுப்பேற்ற விஜய் சட்டப்பேரவையில் நம்பிக்கை வாக்கெடுப்பில் வெற்றி பெற்றதை கொண்டாடும் வகையில் நாகப்பட்டினம் நாகூர் அருகே தாவேக சார்பில் பிரம்மாண்ட அசைவ விருந்து அளிக்கப்பட்டது. மாவட்ட செயலாளர் சுகுமார் தலைமையில் சுமார் 3000த்திற்கும் மேற்பட்ட பொதுமக்களுக்கு சுட சுட உணவு வழங்கப்பட்டு தடபுடலாக கொண்டாடப்பட்டது. விருதுநகர் மாவட்டம் ராஜபாளையம் அருகே உள்ள கிருஷ்ணாபுரம் தாட்கோ காலனியில் கடந்த 15 நாட்களாக குடிநீர் விநியோகம் செய்யப்படாததை கண்டித்து பொதுமக்கள் முடங்கியாறு சாலையில் மறியலில் ஈடுபட்டனர். இதனால் 1 மணி நேரம் போக்குவரத்து பாதிக்கப்பட்ட நிலையில் மின் மோட்டார் சரி செய்யப்பட்டு உடனடியாக தண்ணீர் வழங்கப்படும் என அதிகாரிகள் உறுதியளித்த பின் போராட்டம் கைவிடப்பட்டது. மக்களுக்கு குடிதண்ணீர் இல்லாமல் 15 நாளாக இங்க போட்டாங்க. ஒரு நாள் விட்டு ஒரு நாள் தண்ணீர் வரும், நல்ல தண்ணி வரும், வேற உப்பு தண்ணி எதுவும் கிடையாது. மக்கள் ஒரு அவதிப்படும் தண்ணி இல்லாம. உப்பு தண்ணி எங்களுக்கு எல்லாம் 2 தான் மாட்டு தண்ணி உப்பு தண்ணி வேணும். அதுதான் நாங்க புழங்க முடியும். இல்லாம கஞ்சி தண்ணி காய்ச்சா தனக்கு கூட பட்டினி நடக்கு வேலை போகாம. முதல்வர் தயவு கூர்ந்து எங்களுக்கு உடனடியாக தண்ணி கொடுக்கும்படி மிக தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறோம். ராமநாதபுரம் மாவட்டம் பாம்பன் வடக்கு மீன்பிடி துறைமுகத்திலிருந்து மீன்பிடிக்க சென்ற ஜென்சன் என்பவரது நாட்டுப்படகு வலையில் 17 கிலோ எடையுள்ள அபூர்வமான சிவப்பு நிற ராட்சத கணவாய் மீன் சிக்கியது. அரிதான இந்த மீனை பலரும் ஆச்சரியத்துடன் பார்த்த நிலையில் போதிய விலை கிடைக்காததால் வெறும் 800 ரூபாய்க்கு ஏலம் போனது மீனவருக்கு ஏமாற்றத்தை அளித்தது. நீலகிரி மாவட்டம் குன்னூர் மேட்டுப்பாளையம் தேசிய நெடுஞ்சாலையில் உள்ள பரளியார் குடியிருப்பு பகுதிக்குள் 3 காட்டு யானைகள் புகுந்ததால் பொதுமக்கள் அச்சமடைந்தனர். வனச்சரகர் ரவீந்திரநாத் உத்தரவின் பேரில் வனத்துறையினர் யானைகளை அடர்ந்த வனப்பகுதிக்குள் விரட்டும் பணியில் ஈடுபட்டனர். மேலும் பொதுமக்கள் இரவு நேரங்களில் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும் என அறிவுறுத்தப்பட்டுள்ளது. சேலம் மாவட்டம் ஓமலூர் அருகே உள்ள காமலாபுரத்தில் மகா மாரியம்மன் கோயில் திருவிழாவை முன்னிட்டு பாரம்பரிய புலிவேட்டை நிகழ்ச்சி நடைபெற்றது. இதில் முன்னாள் ஊராட்சி தலைவர் பழனி கவுண்டர் புலி வேடமிட்டு வாயால் ஆட்டை தூக்கிக் கொண்டு செங்குத்தான பாக்கு மரத்தில் மின்னல் வேகத்தில் ஏறி வேட்டையாடிய காட்சியை ஆயிரக்கணக்கான மக்கள் கண்டு வியந்தனர்.
செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள கீழ்க்கண்ட கேபிள் மற்றும் டிடிஎச் நெட்வொர்க்குகளில் எம்நாடு செய்தி தொலைக்காட்சியை காணுங்கள். பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயம் கொள்ளலாகாது பாப்பா. மோதி மிதித்து விடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் எம்நாடு தொலைக்காட்சியுடன்.